வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் என் கணவர் திருக்குமரனுக்காக ஒரு பாட்டை கேட்குறேன் அப்படின்னு வந்து எஃப்எம்ல நம்ம லட்சுமி வந்து பாட்டை வந்து கேட்குறாங்க. அதோட இந்த சைடு நம்ம திருவம் கேட்டுட்டு இருக்காங்க. இது என்னோட லட்சுமி தான், அவளோட கணவர் திருக்குமரன் சொன்னால அப்போ அது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என் லட்சுமிக்காக ஒரு மெசேஜை சொல்லணும். அவள் கண்டிப்பாக எனக்கு வந்து டிமிக்கி கொடுத்து என்கிட்ட இருந்து தப்பி நான் வந்து நல்லா இருக்கிறதுக்காக என்னை விட்டுட்டு ஒளியிறா. ஆனால் அவள் நலன் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நினைக்க ஆரம்பிக்காங்க. அதோட மெசேஜ் வந்து எஃப்எம்முக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நானும் என்னோட மனைவி லட்சுமியும் பிரிஞ்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்று சேர நான் விரும்புகிறேன். அதனால நாங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் நேற்று சந்தித்தோம். அதே ஷாப்பிங் மாலுக்கு என்னோட லட்சுமியும் வந்து சந்திக்கணும். அந்த மெசேஜை கொடுத்துருங்க. அவள் கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பா, கண்டிப்பாக என்னை பார்க்க வருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை வந்து எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே வந்து சொல்லுறாங்க. உங்கள் லட்சுமி, நீங்கள் இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்ட லட்சுமி, அவங்களுக்காக தான் இந்த மெசேஜ். அவங்க கணவர் திருக்குமரன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னோட மனைவியை நேற்று ஒரு ஷாப்பிங் மாலில் சந்திச்சாங்களா, அங்கே தன்னோட மனைவியை மீண்டும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே நம்ம லட்சுமி இங்கேருந்து கேட்டு அப்படியே வந்து கண்ணீர் வந்து வடிக்கிறாங்க. என்னோட திருக்குமரன் எனக்கு மேலே எவ்வளோ வந்து பாசம் இருந்தால் என்னை வந்து சந்திக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நிச்சயமாக நான் போக போகிறதில்ல. நான் என்னால் அவருக்கோட வாழ்க்கை வந்து நான் அழியக்கூடாது. அவர் வந்து இனி கட்டிக்க போகிற அவரோட காதலியோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும். என் கண்ணில் வந்து பட்டாருன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கே வந்து அவங்க அம்மாவை கவனிச்சிக்க நம்ம லட்சுமியை வந்து தயார் பண்ணிட்டு வா, இப்போவே வந்து நீ அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம், வந்து உன்னை நல்லா கவனிப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம லட்சுமியை ஒட்டுமொத்த குடும்பமும் திருவோட குடும்பம் பார்க்குது. நம்ம ஒரு கட்டத்தில் லட்சுமியை பார்க்குறாங்க. சும்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. லட்சுமி எப்படி இங்கே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் திவ்யா வந்து சொல்கிறாங்க, என்ன பார்க்குற நீ வந்து ரத்தம் கொடுத்து காப்பாற்றினா மகா இவங்க தான், இவங்க உங்கள் அம்மாவுக்கு பார்க்க வந்து வர சொன்னால கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. தன்னோட கணவர் வீட்டுக்காக நம்ம வந்தோம், அப்போ திவ்யாக்கா வந்து என் கணவர் கட்டிக்க போகிற பொண்ணா அப்படின்னு வந்து அந்த சும்மா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா வந்து கவிதாவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு என்னோட பொண்ணு ஒருத்தியை வந்து அங்கே கூட்டிட்டு கொண்டு வேலைக்காரியை கொண்டு விட்டுருக்கால அந்த அம்பிகாவை பார்க்க, அவளை ஓட ஓட விரட்டு, அவளால் என் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா, இதுதானே அம்பிகாவை பார்க்க யார் வந்தாலும் எனக்கு எதிரி தான், அவள் செத்து போகணும்னு தான் நான் இருக்கேன். ஆனால் அவளை பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்காளா, கண்டிப்பாக நான் ஓட விட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிடுறாங்க கவிதா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. லட்சுமி வந்து எஃப்எம்முக்கு கால் பண்ணி ஒரு பாட்டை வந்து கேட்டிருப்பாங்க. இது என்னோட கணவர் திருக்குமரனுக்காக இந்த பாடலை வந்து நான் டெடிகேட் பண்ணேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லியிருப்பாங்க. எஃப்எம்ல அந்த பாட்டை வந்து நம்ம திருவம் கேட்டுட்டு இருக்கு. நம்ம லட்சுமி வந்து தான் கால் பண்ணியிருக்கா. நிச்சயமாக இது லட்சுமி தான் அப்படின்னு தெரிஞ்சு அவள்கிட்ட அந்த மெசேஜை எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து நான் அவளை சந்திக்கணும் அப்படின்னு வந்து மெசேஜை வந்து அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இப்போ எஃப்எம்முக்கு ஃபோன் பண்ணி அந்த மெசேஜை சொல்லிடலாம் அப்படின்னு வந்து நம்ம திருவம் கால் பண்ணி, நான் தான் வந்து இப்போ கால் பண்ணாங்களா லட்சுமி பாட்டு கேட்டாங்களா, அவங்களோட கணவர் திருக்குமரன் பேசுகிறேன். எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தனியாக பிரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேரணும். அதுக்காக அவங்கள ஒரு ஷாப்பிங் மாலில் நேற்று சந்தித்தேன், அங்கே மறுபடியும் வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மெசேஜை சொல்கிறாங்க. கண்டிப்பாக லட்சுமி வருவா, நான் அவளை கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நிச்சயமாக வந்து என் கணவர் எனக்கு மேலே உயிரையே வச்சிருக்காரு. எனக்கு நல்லாவே புரியுது, என்னால் அவர் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும். அவர் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்காரு. அவங்கள கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்படி இருக்க நேரம் நான் வந்து அங்கே போய் பிரச்சனை பண்ண மாட்டேன். அவர்
எங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து காதலிச்ச பொண்ணோட சந்தோஷமாக இருக்கட்டும், அவரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவர் வந்து என்னோட நலனுக்காக அவரோட காதலை வந்து அவர் ஒரு காலமும் வந்து ஒதுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினச்சி கண்டிப்பாக நான் அவரை சந்திக்க போவதில்லை அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா திரு வந்து கண்டிப்பாக என் லட்சுமி வந்து வருவா அப்படின்னு வந்து நம்ம எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம லட்சுமியை பார்த்து நம்ம திவ்யா இந்த சைடு இந்த கிளம்பி வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு திரு வீட்டுக்கு நாளைக்கு நீ போனோம், அங்கேயே வந்து நீ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டனோ அவன் நல்லா ஒன்றை பார்த்துக்கிடுவான், நான் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை வந்து காஞ்சனா கேட்குறாங்க, ஏ என்ன சொல்கிற திவ்யா, இந்த லட்சுமியை கொண்டு போய் நீ திரு வீட்டிலேயே கொண்டு விட்றா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கு, உன் கட்டிக்கு போகிற வீட்டுக்கு இவ இதுக்கடி போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அம்மா வாயை முடுங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து கவனிக்க ஆள் இல்லை, அது நம்ம வந்து லட்சுமி நல்லாவே கவனிப்பான்னு தெரியும், அதனால தான் அவளை வந்து அங்கே கொண்டு விட்டுறோம் அப்படின்னு வந்து இப்போ அவளுக்கு பாதுகாப்பான இடம் வேணும், அந்த வீடு இவளுக்கு பாதுகாப்புன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்கம்மா, திருவே இதுக்கு சம்மதிச்சிட்டா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு வந்து வாயை மூடிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா இது சரிப்படாது, எங்கேயோ சுற்றி வளைச்சி போய் இவளுக்கு வாழ்க்கைக்கே இது வினயம் வந்து நிற்க போகுது, இவளுக்கு இப்போ தெரியாது, ஆனால் நான் விட போகிறதில்ல, இப்போவே கவிதாவுக்கு கால் பண்ணுறேன், அங்கே இந்த லட்சுமி போனவொடனே செம்மையான ஆப்பா வந்து கவிதா வச்சு இந்த ஏதாவது ஒரு பழியை இவளுக்கு மேலே திருட்டு பழியை கட்டி எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும் இந்த லட்சுமியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவிதாட்ட வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. இந்த பாரு இப்போ என் பொண்ணு ஒருத்தியை கூட்டி கொண்டு அந்த வீட்டில் கொண்டு விடுவா, அது அம்பிகாவை கவனிக்க, அவளை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு ஓரங்கட்டணும், உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அம்பிகாவை கவனிக்கவே, அவளே எப்போ சாகட்டும்னு நான் காவல் இருக்கேன், இல்லை இவளை பார்த்து கவனிக்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கவிதா வந்து கொந்தளிக்கிறாங்க. சரி இருக்கட்டும், அந்த பொண்ணை எப்படியாவது ஒரு திருட்டு பழியை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து காஞ்சனாட்ட சொல்றாங்க. சபாஸ், அதுதான் வேணும் கவிதா, அந்த பொண்ணை பார்க்க நேரமெல்லாம் என் திவ்யா வாழ்க்கை பறி போகுதுன்னு எனக்கு தோணுது, ஏதோ என் ஒருத்தல் கரெக்டாக தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இவளை வீட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி போகிறதுக்கு முன்னாடியே கவிதா கிட்ட ஸ்கெட்சை போட்டு நம்ம காஞ்சனா சொல்லி வச்சுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை ரெடியாக இப்போவே நான் வந்து உன்னை என்னோட கணவர் வீட்டுக்கு, என்னோட மாமியார் வீட்டுக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே அவங்கள நீ நல்லாவே கவனிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும், திருவம் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் விட மாட்டார், நீ எனக்கு எப்போவும் கால் பண்ணலாம், கூட்டிய சீக்கிரம் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவேன், அது பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. திவ்யா சரி அக்கா சார் போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்கங்க. அங்கே வந்து போனோன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம திருவோட குடும்பத்தை வந்து சந்திக்கிறாங்க நம்ம லட்சுமி. ஆனால் திருவை பார்க்கல ஃபஸ்ட்டு, உடனே வந்து எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓ இவ தான் அந்த லட்சுமியா, இவ அம்பிகாவை கவனிப்பாளா, பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதோட பார்த்தோம்னா இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம திரு வராங்க, நம்ம லட்சுமியை சந்திக்கிறாங்க, அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் என்ன பார்க்குற திரு, நீ பிளட்டு கொடுத்து காப்பாத்தினால அந்த மகா தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அதிர்ச்சியாக இருக்குது, நான் இவளை இன்னைக்கு சந்திக்க வரணும் போனோம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன், அவள் எனக்கு வீடு தேடி வந்துட்டுருக்கா லட்சுமி அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அதிர்ச்சியில் இருக்கிறாங்க, என்னடா யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நம்ம தப்பி ஓடணுமோ, இப்போ அவங்க வீட்டுக்கே வந்து திவ்யாக்கா கொண்டு விட்டுருக்காங்க, திவ்யாக்கால தான் வந்து அப்போ என் கணவர் கல்யாணம் பண்ண போகிறாரா, இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நான் அதுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. அப்படியே வெளிக்காட்டாமல் அவங்க கவலையை அப்படியே வந்து மூடி மறைக்கிறாங்க. இந்த சைடு திரு இப்போதான் எனக்கு சந்தோஷம், இவளுக்கு சேஃபான ஒரு இடம் கிடச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவை பார்த்து சொல்கிறாங்க. உனக்கு நான் தான் திவ்யா நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கூடிய சீக்கிரம் உன் மேலே திருட்டு பழியை கொட்டி எப்படி வீட்டை விட்டு துரத்த போகிறேன்னு பாருடி அப்படின்னு வந்து காஞ்சனா சொல்லி நம்ம கவிதா வந்து கொந்தளிக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமி வந்து அம்பிகாவை சந்திக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ராஜகுமாரனோட அம்மா அப்படின்னு வந்து தெரியுது. அதோட பார்த்தோன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு விஷயம் வருது. அம்பிகா நேராக பார்த்து லட்சுமியை கட்டி பிடிச்சி, நீ வந்து என் வீட்டுக்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கங்க. வணக்கம்.